ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். ஆமென் சொல்லலாமா? இப்ப நீங்க வாயில சொன்னீங்க, இருதயத்தில் சொல்லுங்க. இப்ப எப்படி சொல்லணும்? மனசுல கை வச்சு சொல்லுங்க, தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அல்லேலூயா சொல்லலாமா? இப்படி நீங்க அடிக்கடி உங்க மனசுல இருந்து சொல்லிக்கணும். எப்பெல்லாம் நீங்க முடியலன்னு உங்க மனசுல தோணுதோ, ஜெபிக்க முடியல, பரிசுத்தமா வாழ முடியல, தேவசத்தை செய்ய முடியல, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியல, கோபத்தை ஜெயிக்க முடியல, என்னால் ஆத்திரத்தை ஜெயிக்க முடியல, கவலையை ஜெயிக்க முடியல, சில இச்சைகளை ஜெயிக்க முடியல, அப்படிலாம் தோணும்போது நீங்க உடனே கையை வச்சு இப்படி சொல்லுங்க, தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அது சொல்லுங்க. உங்களை புரியாத ஒரு வல்லமை உங்களுக்குள்ள இறங்கும். ஆமென், ஆமென். தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். பொதுவாக இந்த ஒரு வசனம், மரண பயத்தில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்க இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு பைபிள் வசனம் இருக்கு எபிரேயர்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி கேட்டீங்கன்னா, மரண பயம் அப்படின்னா எல்லாருக்கும் சிம்பிளா என்ன சொல்வீங்க? சாவு பயம், அப்படிதானே சொல்வீங்க, சாவு. அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சுட்டா சாவவே மாட்டாங்க. அப்படியா? இயேசு நமக்காய் மரித்தார், அதனால நீங்க அந்த மரணத்துக்குள்ள போக வேண்டாம், அப்படியா அர்த்தம்? அப்ப நிறைய பேருக்கு இந்த மரணம்ன்றது மட்டும், நம்முடைய மரணத்துக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு மகிமை இருக்குன்னு தெரிஞ்சா யாரா பயப்படுவோம்? அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு தெரியாதனால தானே எல்லாரும் பயப்படுறோம். அல்லேலூயா. நிறைய பேருக்கு இந்த மரணத்துக்கு பின்பு எந்த இடத்துக்கு போக போறோன்ற அந்த தெளிவு இல்லாதனாலதான் எனக்கு எல்லா கடமையும் செஞ்சிரு, அதனால அதெல்லாம் ஒரு மரியாதையா பண்றாங்க. நம்ம ஆட்கள் அந்த மரியாதை. ஆனா தயவுசெய்து அந்த ஈம சடங்கு பண்ணிட்டா, வாழும்போது இப்படி வேணா வாழ்ந்துட்டு போகும்போது ஈம சடங்கு பண்றதுனால நீங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. எல்லாம் பிசாசு மனுஷங்களை ஏமாத்தி வச்சிருக்கிற ஏமாற்றுதல். இந்த சடங்கு அந்த சடங்கெல்லாம் பண்ணிட்டா, நிறைய இடங்கள்ல ஊழியக்காரங்க எங்களுக்கு சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணிட்டு அப்படி கொஞ்சம் ஒதுங்கிருங்க, நாங்க எங்க கடமையெல்லாம் செய்யணும். நான் அவங்களோட சொல்லி போராடிலாம் பார்ப்பேன். ஆனா சில இடங்கள்ல எங்களுக்கு அனுமதி, எங்களுடைய முழு விருப்பத்தின்படி செய்து முடிக்க அலோவ் பண்ணுவாங்க. சில இடங்கள்ல அதெல்லாம் இல்லை பாஸ்டர், எங்க சொந்தக்காரங்க முறைச்சிப்பாங்க, கோவப்பட்டுப்பாங்க, அதனால நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு கொஞ்சம் நவுந்துருங்க, நான் அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணிட்டு கிடப்பாங்க. அந்த சரீரத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் சும்மா. நான் தான் பிசாசை என்ன அளவுக்கு ஏமாத்தி வச்சிருக்கிற பொல்லாத பிசாசை. வாழும்போது அவங்களுக்கு சத்தியமும் வேணாம், கட்டளைகளும் வேணாம், பிரமாணங்களும் வேணாம், ஆண்டவரையும் தேட வேணாம், தேவ சித்தமும் வேணாம், பரிசுத்த ஆவியானவரும் வேணாம், அப்படிலாம் வாழ வச்சுட்டு போகும்போது இந்த மாதிரி ஃபார்மாலிட்டி வச்சிருக்கிறிய பொல்லாத பிசாசை, ஏமாத்தி வச்சிருக்கிறிய பொல்லாத ஆவிய. அல்லேலூயா. சத்தமலே சொல்லுங்க பார்க்கலாம். நான்லாம் மரிக்கும் போது எங்க வீட்டில் அப்படிலாம் சொல்றேன், யாரும் அலோவ் பண்ணிடலாம் மாட்டாங்க. சில இடத்துல மரிக்கும் போது கூட அதுதான் சொல்றேன், இந்த சில நாட்கள் சாவர வரைக்கும் தண்ணியே ஊற்றிருக்க மாட்டான். ஆனா செத்ததுக்கு அப்புறம் அவன் தான் அன்னைக்கு ஹீரோ. தள்ளுங்க, நான் தான் அடுத்த எலெக்ஷன்ல முதலமைச்சர் வரப்போறேன், தள்ளுப்பா யாருப்பா அங்க அப்படி போட்டு மொத்தம் அப்படியே அங்க அந்த சீன் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். நீங்க பாஸ்டர் அவங்க ஜெபம் பண்ணுங்க, அப்படி பொழுங்க நவுத்துருங்க, அப்படி போடணும் அப்படி பேசுவாங்க.
அல்லேலூயா. சில இடங்கள் அப்பதான் இந்த சொந்தக்காரங்க வந்துட்டு அது வரைக்கும் சபையில வளர்க்கப்பட்டிருப்பாங்க, சபையில நடத்தப்பட்டிருப்பாங்க, சபையில இருப்பாங்க. இந்த கடைசி நேரங்கள் வரும்போது ஒரு மாதிரி அவங்க அந்த கெத்தை காமிச்சிக்கிட்டு அவங்க சடங்கை செஞ்சு முடிக்கிறதுல பெரிய திருப்தியா இருப்பாங்க. ஆனா நான் இன்னொன்னு சொல்வேன், நீங்களும் நானும் மரிக்கும் போது அங்க எப்படி இருக்கணும்னா நம்ம சாட்சியினால அந்த இடம் நிரம்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா. எலியா பரலோகத்துக்குள்ள போகும்போது என் தகப்பனே என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரேன்னு அப்படி கதற விட்டு போனாப்ல. நான் எல்லாரையும் கதற விடணும்னு நான் சொல்ல மாட்டேன். அதையும் நான் சில பேருக்கு அப்படியே நம்ம போகும்போது எல்லாம் கதறி அழுவணும், ஐயோ நான் இனிமேல் என்ன பண்ணுவேன்னு அழுணும். அதை பொல்லாத ஆசை. அதெல்லாம் நான் போகும்போது எல்லாரும் கதறி என்ன பண்ணணும், எல்லாத்தையும் செட்டில் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் எங்களுக்கு முடிச்சுட்டு தான் போனோம். சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கும் எதுவும் பாக்கிய வச்சுக்கிட்டு நம்ம போனதுக்கு அப்புறம் அவங்க திண்டாடுற மாதிரி ஒரு நிலைமைக்குள்ள வைப்போம்னா அப்படி நம்ம வாழ்ந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையில நான் சொல்வேன். அப்படி நான் மறிச்சிட்டேன்னா அது இல்லை. எல்லாத்தையும் குடும்பமா இது சபையா எல்லாத்தையும் கரெக்டா வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு மறிச்சா அது நல்ல மரணம். அல்லேலூயா. சத்தமா. அப்ப என்ன பண்ணா சில இடங்கள்ல எல்லா பரிசுத்தவான்கள ஊழியக்காரங்க எல்லாரும் கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்து மறிச்சாங்களான்னு தெரியாது, கர்த்தருக்குள்ளது. ஆனா சில பரிசுத்தவான்கள் மறிக்கும் பொழுது அந்த சாட்சி டைம் பத்தாது. அந்த சரீரத்தை அடக்கம் பண்ண டைம் இன்னும் சொல்லுவாங்க, யா இன்னும் சாட்சி சொல்லணும், லைனா சாட்சி சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த சாட்சியினால நிரம்பணும். சத்தத்தை உயர்த்தி சத்தமலையை சொல்லுங்க பாக்க. அப்படிப்பட்ட ஒரு சாட்சி இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. வாழும்போது வாழ வேண்டிய விதமா வாழ்ந்துட்டா போகும்போது போக வேண்டிய விதமா போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். அல்லேலூயா. நம்ம எத்தனை காலம் வாழ்வோன்றது உறுதி இல்லை, ஆனா ஒரு நாள் மரிப்போன்பது அதிக உறுதி. அதனால அதை குறித்து அவ்வப்போது யோசித்து சிந்தித்து பயபக்தியோடு வாழ வேண்டியது உங்க மேல என் மேல விழுந்த கடமை. அலைய சொல்லாமா? அப்போ மரண பயத்தில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்க இயேசு அப்படி ஆனார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி கேட்டீங்கன்னா, இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடல்ல பங்கடைகிற காரியம்தான் அந்த மரணம். அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடல். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை மரண பயத்திலிருந்து எடுத்து நீங்களாக்கி நம்ம கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இது முதற்கொண்டு பாக்கியவான்கள், அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் நம்ம இயேசுவோடு கூட 1000 வருஷ அரசாட்சியில் அரசாள போகிறோம். அதற்கப்புறம் இயேசுவோடு கூட யுகாயுகமாய் இன்னைக்கு நம்ம பாடின பாட்டை போல நமக்கு ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இயேசுவோடு கூட வாழ போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாசா இப்பொழுது ஒரு ராக்கெட்டை அனுப்பி இருக்கிறது. அங்கிருந்து அந்த புகைப்படம் எடுத்து அனுப்பியிருக்காங்க. நாலாவது அனுப்பினா உடனே கூகுள் இதுல வந்துடும். நான் உடனே திறந்து பார்ப்பேன். அவங்க சொல்றாங்க பூமி அவ்வளவு அழகா இருக்கிறது, மேலேருந்து பார்க்கும்போது அதோட வியூவே வேற மாதிரி இருக்கு. அப்போ அந்த பரலோகம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அதனால மரண பயமே தேவ பிள்ளைகளுக்கு இராதபடி நம்ம மரித்த பிற்பாடு எங்க போறோம்ன்ற நிச்சயம் வருது பாருங்க. இந்த நம்பிக்கை கொடுக்கதான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. இயேசு மரிச்சு உயிர் தள்ளுற வரைக்கும் மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையே கிடையாது, தெளிவே கிடையாது. ஆனா இயேசு வந்து எழுந்து போனக்கு அப்புறம் பேதுருக்கே மரண பயம் தான் இருந்துச்சு. ஆனா உயிர் தழுதல பார்த்த பிற்பாடு பேதுருக்குள்ளே இந்த பயங்க எல்லாம் ஓடி போயிடுச்சு. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், பிரியமானவர்களே. இப்போ இந்த உயிர்த்தெழுதலை முதல்ல நீங்க இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலை நீங்க விசுவாசிக்க வேண்டும். ரோமர் 10வது அதிகாரம் 6 to 9 வசனங்களை வாசிப்போம். ரோமர் 10 6 to 9 வசனங்கள்
விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? பரலோகத்திற்கு ஏறினவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார்? பாதாளத்திற்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று உன் உள்ளத்திலே ஆண்டவர் இயேசுவை உயிரோடு எழுப்பிட்டு வர்றதுக்கு யாரையா கீழே இறங்குனா? எப்படி அவர் மேல வந்தாரு? அவர் எப்படி மேல இருந்து கீழே வந்தாருன்னு சொல்றீங்க? யாரையா கீழே இருந்து மேல போய் அவரை கூட்டிட்டு வந்தா என்றெல்லாம் ஒரு சாமானிய மனிதன் யோசிப்பது போல அந்த உள்ளத்துக்குள்ள மனசுக்குள்ள அந்த சந்தேகங்கள் வரும் என்றால் அது ரட்சிப்பாய் மாறாதா? வாசிங்க. என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதும் அன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த செத்த அத்தனை பேரும் நரகத்துக்கு எத்தனமா தான் வைக்கப்பட்டிருக்கிறான். இரண்டாம் மரணத்திற்கு போவதற்கு உரியவர்களா தான் எல்லாரும் படுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா அவர்கள் மத்தியிலிருந்து ஒருத்தர் எழும்பி பரலோகத்துக்கு உரியவராக எழும்பினார். அதுதான் மரித்தோரிலிருந்து இயேசு எழுப்பப்பட்டது. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என்று தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். சத்தமல்ல சொல்லுங்க. வாயில அறிக்கை பண்ணால உங்க இருதயத்துல என்ன பண்ணணும்? விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா சொல்லலாமா? சரி, இப்ப பாருங்க, இந்த விசுவாசம் என்பது உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கிறது விசுவாசம் தானா அப்படின்றத நீங்க சோதிச்சு பார்க்கணும். ஏனென்றால் நிறைய பேருடைய வாழ்க்கையில விசுவாசம் வந்துட்டா மாற்றங்கள் வரும், சாபங்கள் விலகும், நிறைய மாற்றங்கள் உங்க குடும்பத்துக்குள்ள வரும், உங்க மைண்டுக்குள்ள வரும், நீங்க உங்களுடைய ஜீவியத்துல வரும், உங்களுடைய கிரியைகளை வரும், உங்க பேச்சுல வரும், உங்க செயல்பாடுகளை வரணும். ஆனா வரல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி கேட்டீங்கன்னா, நிறைய பேரை விசுவாசம் சொல்லி தங்களையே ஏமாற்றி கொண்டிருக்கிறார். நிறைய பேருக்குள்ள ஏற்பட்டிருக்கிற காரியங்கள் அது விசுவாசமே கிடையாது. அப்போ அது விசுவாசமா இருக்கும் என்றால் கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். அது விசுவாசமா இல்லையா அப்படின்றத நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முதல்ல ரோமர் 10வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்கள். ரோமர் 10:16. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுங்க. பாருங்க, அங்க கீழ்ப்படுதலையும் விசுவாசத்தையும் கம்பேர் பண்றாரு பாருங்க. அப்போ சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லைன்னு சொல்லிட்டு இத குறித்து ஏசாயா முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? இன்னொன்று ரோமர் 16வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்கள். ரோமர் 16:25. ஆதி காலம் முதல் அடக்கமாய் இருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும் பொருட்டு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாய் இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான போது. அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துருச்சான்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நீங்க எதை விசுவாசம்னு சொல்றீங்களோ அது உங்களுக்குள்ள கீழ்ப்படுதலா வந்துருச்சான்றத நீங்க பார்க்கணும். நீங்க விசுவாசிக்கிறது கீழ்ப்படுதலா மாறலன்னா அது உங்களுக்குள்ள வந்தது விசுவாசமே கிடையாது. பாருங்க, விசுவாசம் ஸ்தோத்திரம் என்னென்ன, நீங்க சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறீங்க. சுவிசேஷம் என்ன? இப்போது நீங்க அந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விசுவாச அறிக்கை பண்ணீங்கல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின
விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். அப்படிப்பா இப்போ எதுக்காக இயேசு போய் பிதாவின் வலது பரிசத்தில் பிதாவுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறாருன்னா உங்களுக்கு கேள்வி வரணுமா இல்லையா? ஏன் அங்க போய் வீற்றிருக்கிறாரு? அவருக்கு சிங்காசனம் இல்லையா? அவருக்குன்னு ஒரு இடம் இல்லையா? இங்கிலீஷ்ல இஸ் சிட்டிங் இன் த ரைட் லேப் ஆஃப் த ஃபாதர்னு இருக்கு. அப்ப ஏன் ஆண்டு அவருடைய பிதாவின் மடி என்கிற அந்த வலது பரிசத்துல ஏன் போய் உட்கார்ந்து இருக்கிறாரு? அப்போ என்னமோ ஒரு நோக்கத்துக்காக தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. பைபிள்ல போட்டிருக்கு 1 கொரிந்தியர் 15 இதெல்லாம் செய்து இந்த உயிர்த்தெழுதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு ராஜ்யத்தை பிதாவுடைய கையில அவர் ஒப்பு கொடுப்பாருன்னு போட்டிருக்கு. சத்தமால சொல்லுங்க. சோ ஒரு மிஷனோடு கூட தான் அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அலையில சொல்லுங்க. என்ன பண்ணிருக்கிறாரு? ஒரு மிஷன், ஒரு வேலையோட, ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு மேல உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப அது என்ன திட்டம்னு உங்களுக்கு வரணும்ல. அப்ப அந்த திட்டத்துல என் பங்கு என்னன்றது உங்களுக்கு புரியணும்ல. அந்த காரியத்தை நான் செய்யணும்ன்றது உங்களுக்கு புரியணும்ல. இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த போது என்ன சொல்லிட்டு போனாரு, நம்ம அதை நிறைவேற்றுமா இல்லையான்றத நம்ம பார்க்கணும்ல. அப்ப இதெல்லாம் உங்களுக்குள்ள செயலாக வந்தாதான் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் கரெக்ட்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் படிச்சா பெரிய ஆள் ஆயிடுவேன்னு ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா அதை அவன் விசுவாசிக்கிறது உண்மைனா அவன் அதுக்கேற்ற முயற்சி பண்ணுவான். டெய்லி உட்காந்து புக்கை திறப்பான், படிப்பான், நைட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் அலாரம் வைப்பான், அந்த டைம் எழும்புவான், பிரயாசப்படுவான். அப்படி சொன்னா தான் அவன் விசுவாசம் கரெக்ட்னு அர்த்தம். அதை விட்டுட்டு நான் பெரிய ஆளாவேன், டாக்டர் அவன்ட்டு பேட்டை தூக்கிட்டாங்க சுத்திட்டு டாக்டர் அவன்ட்டு செல்போனை தேய்ச்சிட்டு இந்த போயில வெத்தலை பாக்கல இந்த தடவுன மாதிரி தடவிட்டு உட்கார்ந்து இருந்தா என்ன விசுவாசிக்கிறாங்க? அப்ப விசுவாசம்னு சொல்றது அது செயலாக வந்தாதான் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட விசுவாசம் கரெக்ட்னு அர்த்தம். அழில சொல்லுங்க. நிறைய விசுவாசிகளுக்குள்ள நான் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறேன், இயேசு திரும்ப வரதை நான் விசுவாசிக்கிறேன், இயேசு எனக்கா வந்ததை மரிச்சதை அவர் பரலோகம் போயிருக்கிறதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு மாற்றமே இல்லாதபடிக்கு இதை செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும், இதை செஞ்சா எனக்கு என்ன லாபம்னு அந்த நித்திய ஜீவனை பரலோகத்தை விசுவாசிக்காமலேயே உலகத்தின் காரியத்தை யோசித்து வாழுகிற எத்தனையோ லட்ச விசுவாசிகள், கோடிக்கணக்கான விசுவாசிகள் இன்னைக்கு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த விசுவாசிகளில் ஒருத்தராக நீங்களும் நானும் இருந்து விடக்கூடாது. தயவு செய்து நான் சொல்லுகிறேன், பவுல் அந்த ரோமருக்கு அவர்கள் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு அவர்களை ஜபத்தோடு கூட அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறான், ஜபத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறான். இன்றைக்கும் நானும் கூட இந்த சபையில இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை ஜபத்தோடு நான் அறிவிக்கிறேன், விசுவாசத்தோடு அறிவிக்கிறேன். நீங்கள் அந்த விசுவாசத்திற்கு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. நான் சொல்வேன், எதை விசுவாசிக்கிறாங்களோ அது சுவிசேஷம் விசுவாசிக்கிறாங்க. அந்த சுவிசேஷம், அந்த சத்தியம், அது எதை கேட்குதோ அதை அவர்கள் கொடுப்பார்கள். they will give what it demands. அந்த சுவிசேஷம் எதை கேட்குதோ அவங்க கொடுப்பாங்க. அது எதை எதிர்பார்க்கிறதோ அதை செய்வார்கள். they will fulfill what it expects. அப்போ சுவிசேஷம் அவங்க எதை கேட்கிறாங்களோ, எதை விசுவாசிக்கிறாங்களோ, அது எந்த நோக்கத்தோடு அறிவிக்கப்படுதோ, அது என்ன நம்ம கிட்ட எதிர்பார்க்குதோ அதை அவங்க கொடுப்பார்கள். பேதுரு பிரசங்கம் பண்ணின பொழுது அவங்க உள்ளம் குத்தப்பட்டது. அவங்க அந்த பிரசங்கம் என்ன எதிர்பார்க்குதுன்னா, இவங்க உள்ளம் குத்தப்பட்டு அவங்க வாயை திறந்து சொல்லணும், நாங்கள் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்கள். அவங்க சொன்னாங்க, மனம் திரும்பி ஞானஸ்நானம் விடுங்கள், அப்பொழுது பரிசுத்த அபிஷேகத்தை பெறுவீர்கள். சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அத்தனை பேரும் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றார்கள். சத்தத்தை உயர்த்தி நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கா? விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களா? அந்த எதை விசுவாசிக்கிறீங்களோ அது உங்ககிட்ட என்ன கேக்குதோ அதை கொடுக்கிறீங்களா? அது எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறீங்களா? அல்லேலூயா. அது எதிர்பார்க்கறது நீங்க கொடுக்கலனா நீங்க விசுவாசிக்கிறேன்னு சொல்றது பொய், பச்சை பொய். அது கேட்கறத நீங்க கொடுக்கணும்.
அதன் கட்டளைகள் முழுவதற்கும் கீழ்ப்படிய வேண்டும். நீங்க கேட்கறது சாதாரண விஷயத்தை கேட்கல. இந்த பிரசங்கம் சும்மா பிரசங்கம் உங்களை களியாட்டுவதற்காக, உங்களை ஏதோ ஜாலிப்படுத்துவதற்காக இந்த வார்த்தைகள் கொடுக்கப்படவில்லை. வித் லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் உங்ககிட்ட இருந்து நிறைய காரியத்தை டிமாண்ட் பண்ணி இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. அதை கொடுப்பதற்கு உங்க ரெஸ்பான்ஸ் திரும்ப வரும் என்றால் நீங்க விசுவாசிக்கிற விசுவாசம் சரி. அல்லேலூயா. அதன் கட்டளைகள் முழுவதும் கீழ்ப்படிவார்கள். மாம்ச கண்களை காண முடியாத காரியத்தை கண்முன் நிறுத்தி அதற்காகவே ஓடுவார்கள். சத்தத்தை வைத்தாலே சொல்லுங்கப்பா. ஏன் இதை விசுவாசிக்க வேண்டியது இருக்குன்னா, இன்னைக்கு மாம்ச கண்ல பாக்குற ஒரு காரியத்துக்காக மனிதன் ஓடுவான். இந்த விளையாட்டு துறையில நீ மேல வந்தனா உனக்கு இத்தனை லட்சம் டாலர் பரிசு கொடுக்கப்படுகிறது, உனக்கு இந்த கார் உனக்கு பரிசா கொடுக்கப்படுகிறது, இந்த லக்ஸுரி பங்களா உனக்கு பரிசா கொடுக்கப்படுகிறது, இந்த விமானத்தில் உலகமெங்கிலும் சுற்ற உனக்கு கொடுக்கப்படுகிறது, இந்த லக்ஸரி ஹோட்டலில் உனக்கு தங்குவதற்கு குடும்பமாக தங்கி நீ அந்த அவங்க பேர் என்ன மிஸ் யூனிவர்ஸ் அவங்களுக்கு எல்லாம் ஒரு வருஷத்துக்கு அந்த இந்த பிளைட்ல, அது என்ன பிளைட், அது டாப் கிளாஸ் பிளைட் என்னன்னு சொல்லுவீங்க? பிசினஸ் கிளாஸ் பிளைட்டா? அதுக்கு மேல ஏதாவது இருக்குதா? லக்ஸுரி பிளைட் ஏதாவது? அந்த மாதிரி பிளைட்ல ஒரு வருஷம் இந்த உலகத்துல எந்த இடத்துக்கு வேணா அவங்க போகலாம். டிக்கெட் ஃப்ரீ, அந்த 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல்ஸ் ஃப்ரீ. அவங்களுக்கு எல்லாம் அவங்க யாரை விரும்புறாங்களோ 2 பேரும் 3 பேரும் வச்சுக்கிட்டு உலகம் ஃபுல்லா சுத்தலாம். அதனாலதான் அதுங்க போய் ஊசி போட்டுக்கிட்டு அந்த எக்ஸசைஸ பண்ணிக்கிட்டு அந்த டொயின் ஆடிக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்படுறது என்னன்னா, கண்ணில் பாக்குற அந்த ஹோட்டலுக்காக, அந்த பிளைட்டுக்காக, அதுக்காக அவங்க இவ்வளோ தங்களை வருத்திட்டு பண்றாங்க. ஆனா தேவ பிள்ளைகள் ஏன் அந்த மாதிரி செய்யலன்னா, நம்ம சொல்றதெல்லாம் கண் காணா இடத்துல இருக்கிற ஒரு காரியம். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த காரியத்தை கண்முன் நிறுத்தணும்னா அது விசுவாசம்ன்ற ஒன்றை கொண்டு வந்தாதான் அது நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்த முடியும். விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறதுனால அதை கண்ணு முன்னாடி நிறுத்துகிற ஒன்றுதான் விசுவாசம். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதை விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அதை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அதுக்காகவே ஓட ஆரம்பிச்சிருவாங்க, அதற்காகவே செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப தட் இஸ் ஃபெய்த். இன்னைக்கு நீங்க ஓட்ட அதுக்காக இருக்கா இல்ல அப்படின்னா நீங்க விசுவாசிக்கிற விசுவாசம் சரியில்லை. இட்ஸ் நாட் ஃபெய்த் அட் ஆல். அல்லேலூயா. அடுத்தது, அதை அடைய பிரயாசப்படுவார்கள். நம்ம நல்ல மேன்மையான உயிர்த்தெழுதல் பெற்றுக்கொள்ளணுமே, அந்த பரலோகத்துக்குள்ள போகணுமே, நான் என்ன பண்ணணும்னு ஒரு பிரயாசம், ஒரு வாஞ்ச, ஒரு விருப்பம், ஒரு தாகம், அதுக்குள்ள ஜபம், அதுக்குள்ள ஐக்கியம், ஓடி வருவார்கள், தாகமாய் வருவார்கள். இருக்கா? ஸ்தோத்திரம். அதற்கு என்ன தியாகம் வேண்டுமானாலும் செய்வார்கள். அந்த மேன்மை உடைய காரியம் அழுத்தமா ஆழமா எவ்வளவு புரியுதோ அவ்வளவா தங்க ஜீவனையும் அதற்காக ஊற்றி செயல்படுவார்கள். அல்லேலூயா. சத்தமணி சொல்லுங்களேன். இப்ப இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி, ஈரான் மூலம் வழியா வரக்கூடிய கப்பல் எல்லாம் தடுக்கப்பட்டதுனாலதான் இன்னைக்கு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் நிறைய இடத்துல இல்லை. சிலிண்டர் வருவதற்கு தாமதம் அதுதான். ஆனால் தெரியுமா, கிட்டத்தட்ட ஒரு 13-14 பேரு ஒரு கப்பல்ல UAE இருந்து ஃபுல் கேஸ நிரப்பிக்கொண்டு இங்க வருவதற்கு காத்திருந்த பொழுது இந்திய படையிலிருந்து அவளுக்கு தகவல் போனதாம், ஐயா நீங்க வராதீங்க, ஃபுல்லா குண்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க வந்துடாதீங்க, அங்க இருங்க என்று சொல்லி. அப்போ அவங்க சொன்னாங்களா, இல்ல இந்த இந்தியாவுல 140 கோடி பேர் இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல அவங்க கிச்சன்ல ஒலை எரியணும்னா, ஒலை வரணும்னா, ஒலை வேகணும்னா, ஸ்தோத்திரம், இந்த கப்பல் அங்க போனாதானே ஆச்சு. அப்ப நீங்க உங்க உயிரை தியாகம் பண்ணி வரதுக்கு ரெடியா என்று கேட்ட பொழுது நாங்க ரெடி என்று சொன்ன பொழுது அப்புறம் ஈரான் கிட்ட பேசுறாங்க, இந்த மாதிரி அந்த கப்பல் வரணும், அந்த என்ன சந்தி, ஜலசந்தி, ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா. அப்ப அவங்க ஈரான் சொல்லிச்சான், ஃபுல்லா கண்ணி வெடி வச்சிருக்கிறோம், அந்த பக்கம் வராதிங்க, உங்களுக்கு இன்னொரு ரூட் இருக்கு, அந்த ரூட்டை நாங்க கிளியர் பண்ணி வச்சிருக்கோம், அது யாருக்கும் தெரியாது, நாங்க சொல்றோம். அந்த ரூட்ல அந்த இது வந்ததாம். ஆனா அந்த கப்பல் மேல கூட அட் அ டைம் 5 ஏவுகணைகள் பறந்து போனதாம். ஆனா அது அந்த கப்பல் மேல விழல. அவங்க இந்த இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தார்கள். அவங்க சொல்றாங்க, எங்கள் உயிரை தியாகம் பண்ணி அந்த கப்பலை கொண்டு வந்து இந்தியாவுல சேர்த்திருக்கிறோம். அழில சொல்லுங்க, சத்தத்தை வைத்தாலே சொல்லுங்க.
அவங்களுக்கு தெரியுது இங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு சொல்றாங்க they are the real heroes of India. அலைய சொல்லுங்க பார்க்கலாம். தோனி அல்ல கேப்டன் ஹீரோ, அது அந்த கப்பலை கொண்டு வந்தவங்க தான் ஹீரோ. சத்தமலை சொல்லுங்க பாங்க. அப்ப நான் தான் யோசிப்பேன், இவங்க எதற்காக அந்த உயிரை, இன்னொன்னு சொல்றாங்க, அதுல அந்த கப்பல் ஃபுல்லா என்ன வருது, என்ன ஒருவேளை குண்டு விழுந்தா எப்படி எரியும் தெரியுமா? பாம விட அந்த கப்பல் எரியறதா. அப்ப எப்படி சாவாங்க தெரியுமா அவங்க சாவு? ஆனா அத கூட துணிஞ்சு வந்திருக்கிறான்னா அவன் எதை மைண்ட்ல வச்சு அவன் வந்திருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆனா இந்த அளவுக்கு தேவ பிள்ளைகள் கத்தருக்கா ஓடுறாங்களா கேட்டா கிடையாது. ஏன்னா இந்திய அரசாங்கம் கொடுக்கிற வெகுமதி கூட அந்த பரலோகம் கொடுக்குன்ற நம்பிக்கை இன்னைக்கு விசுவாசிகளுக்கு இல்லாததுனாலதான் இன்னைக்கு இந்த ஓட்டை இப்படி கேவலமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். அததான் அன்னைக்கு சந்தோஷமாய் கல்லடிப்பட்டு ரத்த சாட்சிய மரித்த ஸ்தேவானும் கூட அதோ இயேசு எழுதி நிற்கிறது நான் காண்கிறேன் என்று நம்பிக்கையோடு மரித்தான் அந்த ஸ்தேவான். இன்னைக்கு விசுவாசிகளுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? சத்தத்தை உயர்த்தி அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நான் படுகிற எல்லா பிரயாசத்துக்கும் பரலோகத்துல பலன் இருக்குன்னு நம்புறவங்க அட்லீஸ்ட் கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த அல்லேலூயா ஒரு தடையை உடைக்காதா? இந்த அல்லேலூயா பரலோகத்துல இருந்து ஒரு வெளிச்சத்தை கொடுக்காதா? இந்த அல்லேலூயா இந்த சபையை உயர்த்தாதா? அல்லேலூயா ஒரு மாற்றத்தை சபைக்குள்ள உண்டு பண்ணாதா? அல்லேலூயா. அந்த விசுவாசம் தான் நம்மளை ஆண்டருக்கா ஓட பண்ணும். அப்ப நமக்குள்ள என்ன விசுவாசம் வரணும்னா, இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அவர் எழும்பினது என்னங்க நமக்கு ரொம்ப பெருசு அப்படின்னா? என்னங்க பெருசு அப்படின்னா, அல்லேலூயா, எல்லா ரூபா நோட்லயும் காந்தியடிகள் போட்டோ போட்டிருக்காங்களே. எதுக்கு போட்டிருக்காங்க? இந்த பேப்பர் அவங்க அப்பா வீட்டுல இருந்து வருதுன்னா எதுக்காக எல்லா ரூபா நோட்லயும் காந்தியடிகள் போட்டோ போட்டிருக்காங்க? உங்களை நான் ஐஏஎஸ் கேள்வி கேட்கல, நீட் எக்ஸாம்ல சாதாரண கேள்வி கேட்டேன். ரூபா நோட்டு எடுத்து பாருங்க, அதுல ஒரு தாத்தா இருப்பார் பாருங்க, அவர் பேர் என்னன்னு கேளுங்க. இப்பதான் பாப்பாங்க நிறைய பேர். பாஸ்டர் நான் இதான் எங்க வீட்டுக்காட்ட ரொம்ப நாளா கேட்டு, இந்த தாத்தா யாரு, எனக்கு யாருன்னே தெரியலையா, யார் இது, ஏன் அவர் போட்டோ போட்டிருக்காங்க? அவர் இந்திய நாட்டு சுதந்திரத்துக்காக போராடினவர், அதனால அந்த நோட்ல வந்திருக்கு. அதுல சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஏன் அவருடைய உயிர்த்ததுல நம்ம ஏன் கொண்டாடணும் அப்படி கேட்டீங்கன்னா, அவர் நமக்காக தான் உயிரையே கொடுத்தார். சத்தத்தை உயர்த்தி சத்தமலை சொல்லுங்களேன். அடிக்கடி எல்லாருக்கும் ஒரு டவுட் தான், இயேசு என்ன பாவத்தையா அவர் செஞ்சு ஞானஸ்தானம் எதுக்கா இயேசு எடுக்கணும்? அது என்ன லாஜிக்னு கேட்டா, நம்மெல்லாம் தண்ணியில முங்கி எழும்புறது நம்ம பாவத்தை கழுவுறதுக்காக. இயேசு தண்ணியில முங்கினது எல்லாரும் பாவத்தையும் தன் மேல எடுத்துக்கிறதுக்காக. சத்தமலையில சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தலையில சொல்லுங்க. அதை நான் சொல்லுவேன், அந்த 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 ஜலம் என்று சொல்லுவது, நான் அடிக்கடி நான் தண்ணியில முக்கும் போது, இந்த சர்ச்சில் ஞானசம் எடுத்தவங்க கை தூக்குங்க. நான் அடிக்கடி இந்த தண்ணியில முங்குறத எதுன்னு சொல்லுவாங்க, அந்த தண்ணி என்னன்னு சொல்லுவேன். இது உங்களுக்கு ஞானசான தண்ணியில முக்குறது இல்ல, உங்களை கல்லறையில அடக்க ஆராதனை அப்படின்னு சொல்லி அதையாவது சொல்லுவேன். சொன்னா இல்லையா? எதுல அடக்கம் பண்றோம்? எதுல அடக்கம் பண்றோம்? நீங்க முங்கும் போது பழைய மனுஷன் போது புதிய மனுஷன் வருது எல்லாம் கேட்கறேன்னு, புதிய மனுஷன் நீங்க தானா? நீங்க தானா? அட அர்த்தம் தெரியுமா? இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் வாழ்றாரு. ஆனா நீங்க எதுக்கு அப்பனா கிறிஸ்து உங்க மூலம் வெளில வாழ்றாருன்னா, இப்ப நீங்க யாருக்குள்ள போயிட்டீங்க? யாருக்குள்ள போயிட்டீங்க? இயேசுக்குள்ள போயிட்டீங்க. அப்ப இயேசுக்குள்ள எந்த சரீரம்னா நமக்காக அடிபட்டு காயப்பட்ட அந்த சரீரம், அதுதான் அந்த தண்ணி. அதுல சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அந்த உடம்புக்குள்ள நீங்க போய், ஏன்னா நீங்க பட வேண்டிய அடியெல்லாம் அந்த உடம்பு தானே பட்டுச்சு, அந்த உடம்புக்குள்ள போறதானே நியாயம். சத்தத்தை உயர்த்தலையில சொல்லுங்களேன். அதனால இயேசு ஞானஸ்தானத்துக்குள்ள போகும்போது அந்த சரீரம் அந்த பாவங்களை தன் மேல எடுத்துக்கொண்டு காயப்பட ஏற்றுக்கொண்டு அந்த சரீரம், அந்த ஜலம், இந்த ஜலம் அதுனா நமக்கு அடி வாங்கின அந்த காயத்தின் மூலமா நாம விடுதலை பெறுகிற ஜலம் இந்த ஜலம். சத்தமலையில சொல்லுங்க, சத்தமலையில சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நினைப்போடலாம் யாராவது தொட்டிக்குள்ள இறங்குனா, தொட்டிக்குள்ள இறங்கும் போது உங்க கண்ணெல்லாம் தண்ணீரால் நிரம்பி இருக்கும். சத்தத்தை உயர்த்தி அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு. எனக்கு இவ்வளவு சத்தியம் தெரியாது நான் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது. ஆனா எங்க பாச அடி மொளை பிரசங்கம் தான் பண்ணுவார். ஆனா அந்த தண்ணிக்குள்ள கால் வைக்கும் போது எனக்கு லிட்டரலா ஷாக் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா
ஸ்தோத்திரம் 16ஆம் தேதி என் பிறந்த நாள் அன்று ஞானஸ்நானம் எடுத்தேன். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அந்த 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 தொட்டியில அந்த காலை வச்ச போது எனக்கு லிட்டரலா ஷாக் மாதிரி தான். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அதுல முக்கி எழும்பும் போது என்ன பரவசமா இருந்துச்சு. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்களேன். இப்ப நான் நினைக்கிறேன், ஏசப்பா உமக்குள்ள என்ன நீங்க அடக்கம் பண்ணி விட்டதற்காக ஸ்தோத்திரம். நான் இயேசுவுக்குள்ள இருக்கிறேன். ஆமென். முங்குனவளாலே சொல்லுங்க. ஒரு நாள் முங்குனதாவே இருக்கட்டும், எழுப்பி வந்துடாதீங்க. இயேசு வரும்போது நீங்க வெளியே வருவீங்க. இப்ப உங்களுக்குள்ள வாழ்றது யாரு? உங்களுக்குள்ள வாழ்றது யாரு? வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள வாழுகிறார். அப்படியானால் உற்சாகமா சத்தமளிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமளிலே சொல்லுங்க பார்க்கலாம். உயிர் தெழுந்த இயேசுவின் வல்லமை உங்களை நிரப்புவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலை நம்புவதனால நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு அது வழிவகுக்கிறது. இந்த விசுவாசம் ஒரு சின்ன கனெக்ஷனை நமக்கும் ஆண்டவருக்கும் உண்டு பண்ணுது. இன்னைக்கு இந்த சர்ச்ல இவ்வளோ ஃபேன், இவ்வளோ லைட்டு, இவ்வளோ ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் பண்ணாலும் இது அத்தனைக்கும் சப்ளை எங்கேருந்து வரும் தெரியுமா? இந்த முனையில் ஒரு பில்லர் ஒன்று இருக்கும். அந்த பில்லர்ல 4 ஒயர் மாட்டியிருக்கும் பாருங்க. அந்த ஒயர்ல இருந்தா இத்தனையும் ஓடுகிறது. அதே போல இயேசு எவ்வளவு வல்லமுள்ளவரா இருந்தாலும் அந்த வல்லமை நமக்குள்ள செயல்படணும்னா விசுவாசம்ன்ற ஒயர் அங்க போய் கனெக்ட் பண்ணாதான் அங்கிருந்து எல்லாமே நமக்கு கிடைக்கும். சத்தத்தை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பாவ மன்னிப்பு, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இதெல்லாம் உங்களுக்குள்ள செயல்படணும்னா நான் சொன்ன விதத்தில் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கனெக்ஷன் உண்டாகி விடுகிறது. மாற்றங்கள் தானாக வந்துவிடும். சத்தத்தை வைத்தாலே சொல்லுங்க பார்க்கலாம். சுவிட்ச் போடுற இந்த ஃபேன் என்ன உட்காந்து ரொம்ப கஷ்டப்படுது, ஒண்ணுமே இல்லை, பவருக்கு இடம் கொடுக்குது, அவ்வளவுதான். சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்குள்ள எல்லாத்தையும் கத்தர் அந்த வயர் எல்லாம் அதை உண்டு பண்ணணும். உஷா ஃபேன், அது என்ன ஃபேன் தெரியல, இது கிராம்டன் அப்படிதானே, அது ஏதோ ஓடுது. அதுக்குள்ள அந்த படைச்சவன் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கான் பாருங்க. கனெக்ஷன் கொடுத்தோடனே தானா ஓடுது பாருங்க. அலையில சொல்லுங்க, அலையில சொல்லுங்களேன். இதை மட்டும் ஒரு 50 வருஷம் ஆயா கிட்ட கொண்டு போய் இதை கொடுத்துருந்தா இந்த ஃபேன் என்ன பண்ணிருப்பாங்க? அல்லேலூயா. என்ன பண்ணிருக்க சொல்லுங்க பார்க்கலாம். அதை கழட்டி 2 இதை மாடு மேய்க்கிறதுக்கு 2 உதை போடுறதுக்காக 2 ஃபேனை யூஸ் பண்ணிடுவாங்க. இந்த நடுவில் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ரொம்ப நாள் அந்த குத்துறது, இதை குத்தி சக்கு ஒன்று புயலுக்கு இடிக்குமோ அது என்னத்துக்கு இடிக்குமோ தெரியல. இது என்ன பாவம்? அழில சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இதை படைச்சவனுக்கு தான் தெரியும் இது எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு, இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு அவனுக்கு தான் தெரியும். கனெக்ஷன் வந்த உடனே தானே அது வேலை நடக்கிற மாதிரி நம்மள தேவன் ஏற்கனவே அவருக்கு ஏத்த மாதிரி தான் படைச்சாரு. ஆனா நமக்கு உள்ள என்ன இருக்குன்றது நமக்கும் தெரியல, அதை நம்ம யூஸ் பண்ணவும் தெரியல. ஆனா உள்ள ஆவியானவர் உள்ள வரும்போதுதான் நம்முடைய ஒரிஜினல் வெளியே வரும். அதுதான் உயிர் தெழுந்த வாழ்க்கை. அல்லேலூயா. இயேசு மரிச்சார், உயிர் தெழுந்தார்னா அவர் உயிர் தெழுந்த பிற்பாடு ஒன்றும் பெரிய மாற்றங்கள்லாம் அங்க ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா இயேசு உயிரோடு இருக்கும் போதே அப்படிதான் வாழ்ந்தார். ஆனா நம்ம தான் கேவலமா வாழ்றோம். ஆனா நம்ம இயேசு போல வாழ்ந்தாதான் உயிர் தெழுந்த வாழ்க்கை நமக்குள்ள வந்திருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஆதாம படைக்கும் பொழுது இயேசு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாரோ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுடைய கெப்பாசிட்டியோட தான் ஆதாம படைச்சார். ஆனா அவன் இழந்து போயிட்டான். அவன் பாவம் செஞ்சு மரிச்சு போன பிற்பாடு அவன் மரணத்தின் வாழ்க்கை தான் வாழ்ந்தான். அவன் பெத்த பிள்ளைகளும் மரணத்தின் வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க. ஆனா இப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த வாழ்க்கை என்னன்னு 33 வருஷம் இயேசு வாழ்ந்து காமிச்சிருக்கிறாரு. இப்போ நீங்க இயேசு கிறிஸ்துடைய உயிர் தெழுதலை விசுவாசிக்கும் பொழுது, அந்த வல்லமை உங்களுக்குள்ள இறங்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த போது என்ன வாழ்க்கை வாழ்ந்தாரோ அந்த வாழ்க்கை நீங்க வாழ்வீங்க. சத்தத்தை போய் தலையில சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் உயிர் தெழுந்த வாழ்க்கை. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:17. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறதுனாலதான் பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இந்த மெசேஜ் கேட்கும் போது கூட நிறைய பேர் பிசாசு தூங்க வைக்கிறது எதுக்குன்னா, இன்னும் நீ பாவத்துக்குள்ள கெட,
பாவத்தை விட்டு வெளியே வந்துடாத, நீ இந்த பாவத்திலே சாவணும் அப்படின்றக்காக தான் பிசாசு இந்த உயிர்த்தெழுதலின் வார்த்தை உங்க காதுக்குள்ள போகாதபடிக்கு, அந்த உயிர்த்தெழுதலை நம்ப முடியாதபடிக்கு பிசாசு அந்த காரியத்தை தடுக்கிறான். ஆனா தேவ பிள்ளைகள், நீங்க உங்க தடைகளை உடைச்சி சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன், என் இயேசுவை அடித்தது உண்மைதான், இயேசு என் பாவத்துக்கு கொல்லப்பட்டது உண்மைதான், இயேசு அடக்கம் பண்ணது உண்மைதான், ஆனா என் இயேசு பாதாளத்தை ஜெயித்து வந்தது உண்மைன்னு இப்போ சொல்லுங்க. உங்க பாவத்தை விட்டு ஜெயித்து எழும்புகிற வல்லமை கர்த்தர் உங்க மேல வைக்கிறார். என்ன பாவத்துக்குள்ள நீங்க இருக்கீங்க இருந்தாலும் சரி, இந்த பாவத்தை விட்டு என்னால வெளியவே வர முடியாதுன்னு சொல்றீங்களா, உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஒரு நொடியில உங்களை தொட கர்த்தர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உயிர்த்தெழுதல் விசுவாசம் எதுக்கு ரொம்ப அவசியம்னா, நம்ம பாவத்தை விட்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு உயிர்த்தெழுதல் மேல நம்பிக்கை ரொம்ப அவசியம். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் கிட்டத்தட்ட 12 இடங்களிலே 40 நாட்கள் இயேசு தன்னை உயிருள்ளவராய் காண்பித்தார். அந்த உயிர்த்தெழுதல் அவங்க கட்டாயம் நம்ப வேண்டும். அதை நான் சொல்வேன், பைபிள்ல போட்டிருக்கு, அவருடைய மரண சாயலில் இணைக்கப்பட்டோமானால் உயிர்த்தெழுந்த சாயலில் இணைக்கப்படுவோம் என்று. அப்படியானால் அவருடைய பாடுகள்ல ஐக்கியம் இல்லாதவங்க உயிர்த்தெழுந்த வாழ்க்கையில ஐக்கியம் கிடையாது. சொகுசான வாழ்க்கை வாழ வேண்டும், ஆனா உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டும் என்றால் கர்த்தர் சொல்றார், you don't have any business with me, get out of my place ன்னு சொல்வார். If you are ready to take part in my suffering, I will give you a privilege to be a hearer of my resurrection. என்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு நீ சுதந்திரவாளியா நான் எப்படி உன்னை மாத்துவேன்னா, என்னுடைய பாடுகளின் பங்காளி ஆகணும். அதனாலதான் இயேசு தன்னை உயிர்த்தெழுந்தவரா எந்த கோமாளிக்கும் இயேசு தன்னை வெளிப்படுத்தவில்லை. அவரோடு கூட பாடுபட்ட ஜனங்களுக்கு இயேசு தன்னை உயிர்த்தெழுதலை காண்பித்தார். சத்தத்தை உயர்த்தி அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்வேன், எத்தனை பேருடைய வாஞ்ச, பேதுரு போகும் பொழுது அவன் தொட்ட எல்லாரும் வியாதியிலிருந்து சுகத்தை பெற்றார்கள். அவன் யார் மேல கைய வச்சான உடனடியாக என்ன வியாதியா இருந்தாலும் சுகம் பெற்றார்கள். நாள் போக போக டிமாண்ட் அதிகமாக ஆக பேதுருவை கூப்பிடுறதுக்கு நாள் 10 டேட் புக்கிங் எல்லாம் போயிடுச்சு. இப்போ பேதுருவை கூப்பிட முடியல. அதனால என்ன பண்றாங்க, பேதுரு நடந்து போகும் பொழுது அவன் நிழல் பட்ட இடமெல்லாம் சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அது காட்டிலும் தேவன், பவுல் அப்போஸ்தலன் தேவன் வல்லமை எடுத்து பயன்படுத்தினார். இப்பொழுது பேதுரு பவுல் இருக்கிற இடத்துக்கு கூட போக முடியல. அதனால பேதுரு அனுப்பிட்டு அவன் கர்ச்சீஃபை தூக்கிட்டு வேற இடத்துக்கு போனாங்க. அவனுடைய உரிமால் பட்ட இடமெல்லாம் சுகம் கிடைத்தது. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுடைய வஸ்திர தொங்கல்ல இருந்து வல்லமை புறப்பட்ட நாள் மாறி கர்ச்சீஃப்ல இருந்து கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டது. இன்றைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படுத்த ஆசை, ஆனால் இயேசு கிறிஸ்துடைய பாடுகளில் பங்கு போட நிறைய பேருக்கு ஆசை இல்லை. இன்றைக்கு இந்த ஜிடிஎல்எம் சபைக்கு நான் சொல்லுகிறேன், அவருடைய பாடுகளில் பங்கு போட ஆயத்தப்படு. உயிர்த்தெழுந்த வல்லமையில உங்களுக்கு பங்கு உண்டு. அல்லேலூயா. சத்தத்தை வைத்தாலே சொல்லுங்க. சபைக்கு வரது ஒரு பாடு, காலையில் எழும்பி ஜெபம் பண்றது பாடு. உங்க வீட்டுக்காக ஜெபம் பண்றது ஒண்ணு கூட பாடா இருக்காது. ஆண்டவரே என் வீட்டுக்கார ஆசீர்வதிங்கப்பா, இன்னைக்கு பிசினஸ்க்கு போயிருக்கிறாருப்பா, வரும்போது லட்சக்கணக்கில் பணத்தை கொண்டு வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் பிள்ளை எக்ஸாமுக்கு போயிருக்கு ஆண்டவரே, நான் 100 மார்க் வேணாம்ப்பா, 99.5 கொடுங்க ஆண்டவரே. அப்பா ஐசுயா, அதெல்லாம் ஜெபம் பண்ணி ஜாலியா ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே ஆத்துமாவை தொடுங்கப்பா, கிரப்பாகத்தா செய்யுங்க ஆண்டவரே, உரப்பாகத்தா செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் நிறைய பேர் தொடப்படலையப்பா, சாபத்துக்குள்ள கிடக்குறாங்களப்பா, ஆண்டவரே உங்களை மாத்துங்கப்பா. பாடு, இந்த பாடல யாரு பங்கு போட ஆயத்தமா இருக்கிறீங்களோ உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு உங்களுக்கு பங்கு உண்டு. சத்தத்தை உயர்த்தி அலையில சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டுல இருந்து ஜெபிக்கிறது ஒரு சுகமா இருக்கலாம், ஆனா சபைக்குள்ள கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணி half an hour டிராவல் பண்ணி வந்து உட்கார்ந்து 5 பேரோட 10 பேரோட சேர்ந்து ஜெபிக்கிறது, உபாசம் போடுறது பாடு. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். பாடு. நான் ஒரு நாளும் ஜிடிஎல் சபைக்கு சொகுசான வாழ்க்கை பற்றி பிரசங்கம் பண்ண மாட்டேன். நாம் அப்படி இருந்தா ஊழியக்காரன் நானும் சரியில்லை, சபையும் சரியில்லை, நம்ம யாரும் பரலோகத்துக்கு போக மாட்டோம். அல்லேலூயா. சத்தமலை சொல்லுங்க. நியூஸ் பாத்தீங்களா? ஈரான்ல குண்டு போட போன
அந்த ரியாக்டர் மேல போட்ட குண்டு ஆக்சுவலா இன்னொரு இடத்துல போட்டிருக்கணுமா, அதை போடாம போனது. பைலட்டை இன்னைக்கு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க இஸ்ரேல்ல. அவர் அந்த குண்டை போடாம போனதுக்கு என்ன காரணம்னு சாட்சி சொல்லியிருக்கிறார் பாருங்க. அந்த போய் அந்த பட்டன் அமுக்கிற நேரத்துல அந்த ஸ்கிரீன் அப்படியே மாறி இயேசுவின் காட்சி வெளிப்பட்டு என் பிள்ளைகள் கீழே இருக்கிறார்கள், இந்த பட்டன் அமுக்க கூடாதுன்னு கர்த்தர் சொன்னாராம். அதுக்கு காரணம் அவர் சொல்லுகிறார், என் வீட்டு என் அறைக்குள்ள நான் என்னை எல்லாரும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி உனக்கு பைத்தியம் முடிச்சிச்சு, நீ நிறைய படிச்சிருக்கிற, உன்னுடைய ஏதோ ஒரு பிரம்மையில நீ அதை பார்த்திருக்க. அவன் சொன்ன இல்ல, என் காட்சியில இயேசு வெளிப்பட்டார், பட்டன் அமுக்க கூடாது சொன்னார். அப்ப என்ன எல்லாரும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அந்த ரூம் விட்டு போன பொழுது இயேசு திரும்பவும் அந்த அறைக்குள்ள வந்தார். என்ன கத்தர் அந்த 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 பட்டன் அமுக்கிற நான் விமானத்துல மேல பறந்து கொள்ள சொல்றாரு. F-35 விமானத்தை இயக்குவதற்கு 14,000 பேர் அந்த இன்டர்வியூல அட்டெண்ட் பண்ணாங்களா. 14,000 பேர்ல வெறும் ஸ்தோத்திரம் அவங்க சொல்றாங்க 40 பேர் மட்டும் செலக்ட் பண்ணாங்களா. அந்த 40ல இவர் ஒருவர். அந்த 40 பேர் ட்ரைனிங் முடியும் போது வெறும் 12 பேர் செலக்ட் பண்ணாங்களா. அதுல இவர் ஒருவர். அந்த 12 பேர்ல F-35 ஆபரேட் பண்ண 4 பேர் செலக்ட். அப்ப என்ன திறமை இருந்தா அந்த இடத்துக்கு அவர் வந்திருப்பார். அவர் சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒண்ணு நடந்தது இல்ல. அந்த ரூமுக்குள்ள இயேசு வெளிப்பட்டு சொன்னாராம், அந்த மேல கீழே அந்த விமானம் பாம் அனுப்புற அந்த கீழே ஒரு ரூம்ல ஈரான்ல ஓபன் சர்ச்சஸ் கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் ஜன்னலை திறந்து வச்சுட்டு ஆராதிக்கிறீங்கல்ல. இன்றைக்கும் ஈரான்ல பதுங்கு குழியில செபிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்துல ஒரு 10 வயசு பொண்ணு, ஏசப்பா என்னமோ தீங்கு நடக்கிற மாதிரி நான் ஆவியில பாக்குறேன், ஆண்டவரே இந்த இடத்துல குண்டு விழக்கூடாது, எங்களை காப்பாத்துங்க ஆண்டவரே, எங்க ஜனங்களை காப்பாத்துங்கன்னு அந்த கதறுகிற சத்தத்தை அந்த இஸ்ரேலின் காதுல விழும்படி கர்த்தர் செய்து, தேவ பிள்ளைகளை அந்த குண்டு விழாதபடி நீங்க யூடியூப்ல போட்டு பாருங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன நிச்சயம் வேண்டும்? இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு. சத்தத்தை உயர்த்தி அழில சொல்லுங்க பார்க்கணும். சத்தத்தை உயர்த்தி அழில சொல்லுங்க பார்க்கலாம். அத்தனை பேரும் காக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அழில சொல்லலாமா? அவருடைய பாடுகளில் பங்கு போட யார் ஆயத்தமோ அவர்கள் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையில் பங்கு போட ஆயத்தமானவர்கள். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இயேசு 12 இடங்களில தன்னை உயிர் உள்ளவராக காண்பித்தார். இன்னைக்கு அவர் சொல்றாரு, எனக்கு வேலையும் வேண்டாம். 12 வயசுல தீர்மானம் எடுத்தாராம், நான் இந்த ஈரான் எங்க இஸ்ரேல அடிக்கணும்னு நினைக்கிற ஈரானை அழித்து ஒழிப்பேன்னு சொல்லி. அதுக்கு நிறைய ரீசன்லாம் சொல்ற, ரொம்ப நேரம் ஆகும். 12 வயசுல இருந்து வெறித்தனமா வந்திருக்கிறார் இந்த பொசிஷனுக்கு. ஆனா இப்பொழுது மெய்யான தேவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இனிமேல் நான் வாழ்ந்தால் ஆண்டிருக்காதான், இனிமேல் எனக்கு அந்த பொசிஷன் வேண்டாம். அவங்க அப்பாவே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, பரவாயில்ல நான் இயேசுக்காக வாழ்ந்துருன்னு சொல்லுகிறார். சத்தத்தை போய் தலையில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை போய் தலையில சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொன்னு, அந்த கமேனி அவங்களுடைய டிரான்ஸ்லேட்டர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அதையும் போய் பாருங்க. எனக்கு பிரமிப்பா இருக்கு. ஈரானோட அந்த சுப்ரீம் லீடருடைய டிரான்ஸ்லேட்டர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அவங்களும் அந்த பாம் அவுட்ல இருந்து எப்படி நான் தப்பிச்ச அந்த கமேனி ஃபுல் குரூப். அதுவும் சொல்றாங்க அண்டர் கிரவுண்ட்ல எத்தனையோ 300 அடி என்னமோ கீழே 60 அடி பீம் கீழே இருந்தாராம். 60 அடியா, எந்த இதுவுமே நுழையும் அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. கர்த்தர் சொன்னார், எல்லாரும் செத்துட்டாங்க, ஆனா இயேசு என்ன உயிரோட காப்பாத்தினாரு. அதுக்கு ஒரு அவங்க அம்மாவுடைய ஜெபம் என்று சொல்லுகிறாங்க. இந்த அம்மா இயேசு ஏற்றுக்கொள்ளல, அவங்க அம்மா இயேசு ஏற்றிருக்கிறாங்க. அவங்க ஜெபித்த ஜெபத்தின் மூலமா நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னு சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. அந்த மகளை இப்ப இயேசு ஏற்றுக்கிட்டாங்க. சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கையோட வாழுங்க. நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்துருங்க. இது வரைக்கும் அர்த்தம் தெரியாம மத்தவங்கள மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தோம். இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் உயிர் தெழுந்த வாழ்க்கை என்னன்றது தெரிஞ்சிச்சுல, அதுக்கேற்ற மாதிரி வாழ்வோம். ஹல்லேலூயா. மகதலேனா மரியாளுக்கு இயேசு, வீட்டுல போய் படிச்சுக்கொள்ளுங்க. யோவான் 20:11-18 எழுதி மட்டும் வச்சுக்கோங்க. இயேசு வெளிப்பட்டார். யோவான் 20:15 வசனத்தை மட்டும் வாசிங்க. 15, 20:15 சீக்கிரம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும். அது நேரா பார்த்தவங்களுக்கு கூட அவர் உயிர்த்தெழுந்த இயேசு நம்ப முடியல. அவர் கண்டிப்பா வேற தோற்றத்துல தான் இருந்திருப்பார், அது நிச்சயம். நான் தான் சொல்வேன்,
நீங்க யாரு மரிச்சாலும் நீங்க உயிர் தெழும்போது இந்த சரீரத்தோட இருக்க மாட்டீங்க. கை வலி கால் வலி எல்லாம் இருக்காது. சத்தத்தை உயர் தலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அவர் வேற சாயல்ல இருந்தார் இயேசு. அதனால பசங்க கருப்பா இருக்கிறனே நல்ல தேவ தூதர் மாதிரி இருப்பீங்க, கொலப்படாங்க. அலைய சொல்லுங்க. முடியலாம் இல்லையே, மகிமையா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. அலையில சொல்லலாமா, எல்லாம் தேவ தூதர்களை போல இருப்போம், ரொம்ப அழகா மாறிடும். ஆனா இப்ப இருக்க இந்த உலகத்தின் இந்த சாயலை பத்தி எல்லாம் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இதெல்லாம் அழிஞ்சு போகிற சரீரம். அந்த சரீரம் தான் நமக்கு நித்தியமான சரீரம். சத்தமலையை சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது இவங்க ரிட்டர்ன் ஆகுறாங்க. நான் தான் யோசிப்பேன், ஏன் அந்த பாருங்க நிறைய இடத்துல பெண்கள் முந்திடுறாங்க பாருங்க. நான் நினைக்கிறேன் வருகையில கூட ஃபர்ஸ்ட் புஷ்னு போகிறது பெண்கள், அடுத்த ஆண்களா இருக்கும். பைபிளே அப்படிதான் ரெக்கார்ட் பண்ணுது. ஏன்னா இது என்னமோ தெரியலப்பா, ஆண்களை பெரிய ஆசீர்வாதம் தான் வச்சிருந்தாரு. எல்லாத்துலயும் பேக்ல தான் வராங்க. இங்க பாருங்க, மரியாளுக்கு தான் முதல் தரிசனம் கர்த்தர் கொடுத்தார். அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதிகாலமே எழும்பி அவர் தேடி போனா. அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். காட்சி அளித்தார். அவங்க ரிட்டர்ன் ஆகும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, அந்த ரிட்டர்ன் ஆகும்போது அவங்களுக்கு அந்த குரூப்புக்கு திரும்ப ஒரு தரிசனம். மத்தேயு 28வது அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 28:9-10 வசனங்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது அவங்க பாத்தீங்களா இந்த நிலைமைன்னு. இன்னைக்கு பெண்கள் தான் போயிட்டு, அப்பா ஜீசஸ் ரைஸ் எழுந்துட்டாரா, கொஞ்சம் வருவீங்களா சார் அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு இன்னைக்கு யார் இருக்கிறான்னா, இன்னைக்கு பிரதர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. தயவுசெய்து இந்த சூழ்நிலை மாறாதா? எல்லாரும் ஜெபத்துக்கு வர மாட்டீங்களா? எல்லாம் கொஞ்சம் பரிசுத்த அபிஷேகம் தர மாட்டீங்களா? உங்க கூச்ச சுவாபத்தெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரே என்ன நிரப்புங்கன்னு கதற மாட்டீங்களா? ஊழிய செய்ய எழும்ப மாட்டீங்களா? ஆண்டவருக்காய் பெரிய காரியத்தை செய்ய வர மாட்டீங்களா? சத்தத்தை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். 28:9-10 வசனத்தை வாசிங்க. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். என்ன சொன்னாரு? வாழ்க. நம்ம ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு நம்மளை பார்த்து, அந்த பெண்கள் அவ்வளவு உற்சாகமா தேடி போறவங்களை பார்த்து வாழ்க சத்தமால சொல்லுங்க பார்க்கலாம். மத்தவங்க ஒழுகன்றான், கத்தவங்களை பார்த்து சொல்றாரு வாழ்க. அழுக சொல்லுங்க பார்க்க வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட அவர் பாதங்களை தழுவி, என்ன ஒரு பாக்கியம்! உயிர்த்தெழுந்த இயேசுட பாதத்தை தழுவி பணிந்து கொள்ற பாக்கியம். யாரெல்லாம் கத்தர வாஞ்சையோடு கூட அதிகாலையில் எழும்பி கத்தர தேடுறீங்களோ அவங்க எல்லாம் பாதத்தை பணிந்து கொள்ற பாக்கியத்தை கத்த தருவார். ஹல்லேலூயா சொல்லலாமா? வாழ்க என்றார். அதற்கு பின்பு லூக்கா 24:34, லூக்கா 24:34. கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனம் ஆனார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு. சீமோனுக்கு பிரைவேட்டா இயேசு ஒரு விசிட்டேஷன்ஸ் கொடுத்திருக்கிறார். உலகத்திலேயே உயிரோடு இருக்கும் போதே நான் நாளைக்கு வருவேன் நாளன்னைக்கு வருவேன்னு சொல்லிட்டு போகாம போய் சொல்ற புழு வண்டிக்கு நிறைய பேர் உலகத்துல இருக்காங்க. ஆனா செத்ததுக்கு அப்புறமா இந்த ஊருக்கு போவேன்னு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு கரெக்டா செஞ்சு முடிச்சவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு மட்டும்தான். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. 6 o'clock மார்னிங் நான் இங்க இருப்பேன். அண்ட் 9 o'clock ஏமா ஒரு ரோட்ல டிராவல் பண்ணிருப்பேன். கர்த்தர் எல்லாத்தையும் சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கலிலேயாவுக்கு போங்க, அங்க என்ன கண்டுபிடிப்பீங்க. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு பேதுருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அதுக்கப்புறம் வீட்டில் போய் படிங்க. லூக்கா 24:13-32 எம்மா ஒரு சீஷர்களுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். அதுக்கப்புறம் லூக்கா 34:36-43 வரைக்கும் தோமாவை தவிர மற்ற 10 சீஷர்களுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். எத்தனை பேருக்கு? 10 பேர். அதுக்கப்புறம் சோத்திரம் யோவான் 20:24-29 வரைக்கும் தோமாவை கூட்டி வச்சுட்டு, எனக்கு தோமாவை கத்தர் டிஃபரன்ஸ் பண்ணி காட்டணுன்றக்காவே, ஏன்பா சவுண்ட் ஒரு மாதிரி இது காட்டணுன்றக்காவே ஆண்டவர் தோமா இல்லாத டைமா பார்த்து போயிருக்கிறாரு. ஏன்னா நம்ம இல்ல அலைய சொல்லுங்க பார்க்கலாம். யார் நம்ம ஆளு? இயேசுடைய 12 சீஷர்கள். யூதாஸ் போயிட்டு அதுக்கப்புறம் மத்தியா வந்துட்டாப்புல. அந்த 12 நம்மால் யாரு சொல்லுங்க? தோமா. தோமா அலையில சொல்லுங்க பார்க்கலாம். சந்தேகம். எல்லாரும் ஊரே சொல்லுது இயேசு உயிர் தெழுந்தார். இங்க கூட சில பேர் வந்திருக்கோம் தலையாட்டம், மெய்யாளமா இருக்கும், மெய்யாளமா. அல்லேலூயா. இவ்வளவு சொல்றாங்களே, மெய்யாளமா இயேசு உயிர் தெழுந்திருப்பாரு. அப்படி போவோம் சிலதுல. இது முடிச்சுட்டு அப்படியே போவோம், கேக்கெல்லாம் கொடுத்து தின்னுட்டு அப்படியே போவோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
ஒரு சேஞ்சும் இருக்கு. அதே மாதிரி போவோம், சர்ச்சுக்கு 4 வாரம் வராது, இதோட அடுத்த ஈஸ்டருக்கு தான் வருவாங்க. அப்புறம் என்னன்னு கேட்டா அது பாருங்க, அந்த ஃபங்க்ஷன் பாருங்க, அந்த இது பாருங்க அப்படின்னு போவோம். ஏன்னா நம்மால் பார்த்தீங்களா அது வருது. இந்த இப்படிதான் பிரசங்கம் பண்ணுவாங்க. இவர் பாஸ்டுக்கு வேற வழியே கிடையாது. இந்த மாதிரி உயிர்த்தெழுதல் இதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாரு. நமக்கு ஈஸ்டர் போனோமா, ஒரு வீட்டுக்கு போனா ஒரு மட்டனா சிக்கனா வாங்கி தின்னமா, மல்லாக்கா படுத்தோமா, சோத்திரம் அலையில மாலையில வேற ஆராதனை இல்லைன்ட்டாரு, நல்லா ஜாலியா போயிடலாம். அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் பாருங்க, தோமா இல்லாம போனார், அப்புறம் தோமா வச்சுக்கிட்டு போனார். கலிலேய கடல்ல சீஷர்களுக்கு கர்த்தர் காட்சி அளித்தது யோவான் 21:1-24 வரை. அதுக்கப்புறம் 1 கொரிந்தியர் 15:6 500க்கு அதிகமானவர்களுக்கு இயேசு காட்சி அளிச்சிருக்கிறாரு. 500க்கு அதிகமான பேர். அது ஆனா ஆண்டு எப்படின்னா, ஒரு பய கூட தேவையில்லாதாலும் உள்ள இருக்கக்கூடாது. என்னுடைய உயிர்த்தெழுதல ஒருத்த கூட பார்க்க கூடாது, என் பாடுல பங்கு போட்டணும் மட்டும்தான் நான் காட்சி அளிப்பேன். 500க்கு அதிகமான பேர். அப்புறம் யாக்கோபுக்கு தனியா 1 கொரிந்தியர் 15:7 தனியா. அதுக்கப்புறம் அந்த கலிலேய உள்ள மலையில லூக்கா 24வது அதிகாரம் 50-52 மலையில இயேசு காட்சி அளிச்சாரு. அலையில சொல்லுங்க பார்க்கல. மலை மேல அவர் ஏறி போனார்ல, அந்த காரியம் ஒலிவ மலை. அதற்கு பின்பு இது வேறங்க, நான் நினைக்கிறேன் மவுண்டன் கலிலேயா மலை. இது வாசிங்க, லூக்கா 24:50-52 வாசிங்க. லூக்கா 24. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்து. சரி, அதுக்கப்புறம் 1 கொரிந்தியர் 15 ஒரு வார்த்தை அங்க இருக்கு, இயேசு 40 நாள் பலருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் இது வெறும் இந்த 12 இடம் தான், 11 இடம் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னும் சில இடங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் அங்க நோட் பண்ணி எழுத முடியாது. ஸோ ஜீசஸ் இஸ் வெரி பர்டிகுலர். ஆண்டு அவருடைய பாடுகள் அவரோடு கூட அவருடைய வார்த்தையை கேட்டு அவரை பின்பற்றி அவருடைய நடந்தவங்களுக்கு மட்டும்தான் இயேசு காட்சி அளித்தாரு. மற்ற யாருக்கும் அவர் காட்சி அளிக்கவில்லை. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தலில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுவேன் பாருங்க, இந்த உயிர்த்தெழுதல் நம்ம ஏன் விசுவாசிக்கணும்னு கேட்டா, முதல் காரியம் அது நம்மளோட பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி நம்ம நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு எனக்கு ஒரு வழி, எனக்கு ஒரு பாக்கியம், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருச்சுன்றதை நம்ம நம்பி நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இன்னொன்று, நமக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். அப்ப நம்ம இம்மைக்காக மட்டும் கிறிஸ்து மேல பற்றுதலா இருக்க கூடாது. நமக்கு எல்லாருக்கும் எதுக்காக நம்ம வாழணும்னு கேட்டீங்கன்னா, எதுக்காக இயேசுவை நம்பணும்னு கேட்டீங்கன்னா, நான் மரிச்சு அவரோடு கூட போவேன். அப்போ நான் போகும்போது எனக்கு ஒரு நல்ல விசேஷமான ஒரு இடம் இருக்குன்னு சொல்றாரு, கிரீடங்கள்லாம் இருக்குன்னு சொல்றாரு, பலன் தருவேன்னு சொல்றாரு. அப்ப அதை நான் பெற்றுக்கொள்றதுக்கு இந்த பூமியில என்ன செய்யணும்? அதுக்காக தான் அந்த பூமியில வாழணும். அதுக்கு பேர்ல தான் நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கணும். அல்லேலூயா சொல்லலாமா? இல்லைன்னா 1 கொரிந்தியர் 15:32 வாசிங்க பார்க்கலாம். நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்ப இந்த இவன் உயிர்த்தெழுதலை நம்புறதுனாலதான் பவுல் அப்போஸ்தலன் போல ஆட்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, துஷ்ட மிருகங்களோடு போராடினா கூட பரவாயில்ல, நான் தேவ சித்தத்தை செஞ்சு முடிக்கணும்னு தொடர்ந்து போராடிக்கிட்டே கிடந்தான். சத்தமளி சொல்லுங்க பார்க்கலாம். அந்த உயிர்த்தெழுதல் மேல நம்பிக்கை இல்லாதவங்க அதை செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து வாசிங்க. அப்படி போராடினதினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம். புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம். அப்ப உயிர்த்தெழுதலை நம்பாதவங்க வாழ்க்கையில நல்லா தின்னலாம், நல்லா வாழ்ற வரைக்கும் நிம்மதியா வாழலாம். செத்ததுக்கு அப்புறம் எங்க போதோ போட்டு, அது உயிர்த்தெழுதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது அப்படி சொல்றாங்க. இப்படிதான் வாழ்வாங்க. யார் உயிர்த்தெழுதலை நம்புறாங்களோ அவங்க தான் பாடுபட்டா கூட பர்பஸ்க்காக பாடுபட்டு தொடர்ந்து ஓட்டத்தை ஓடி முடிக்கிறதுக்காக ஓடிட்டே இருப்பாங்க. சத்தத்தை உயர்த்தி சத்தமலை சொல்லுங்க. அப்ப உயிர்த்தெழுதல் மேல நம்பிக்கை வேணுமா வேணாமா? இயேசு உயிர்த்தெழுதலே நம்பிக்கை வேணும். 2வது, எனக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதலை நீங்க தியானிச்சீங்கன்னா, நீங்க உண்மையா சொல்றேன், இந்த உலகத்துக்காகவே நீங்க வாழ மாட்டீங்க. ஏன் தெரியுமா? நான்
மெசேஜா எடுத்த ஒரு நாள் டைம் எடுத்து நான் பிரசங்கம் பண்றேன். இந்த உயிர்த்தெழுது எப்படி இருக்குன்னா, அழிவுள்ளதாகி இது அழியாமை. சத்தமல்லி சொல்லுங்க பார்க்கலாம். பெரிஷபிள் இம்பெரிஷபிளா இந்த சரீரம் என்னத்தான் ரொம்ப இந்த சந்தன மரக்கட்டையில தூக்கி உள்ள வச்சாலும் இது ஒரு நாள் அழியதான் போகுது. ஆனா நமக்கு ஒரு உயிர்த்தெழுந்த சாயலை கத்தர் கொடுக்க போறாரு. அது ஒரு நாளும் அழியவே அழியாத ஒரு சரீரத்தை கத்தர் தர போகிறார். சத்தமலை சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது சாவுக்கு ஏதுவாக இது என்னத்தான் இருந்தாலும் ஒண்ணு நோய் வந்து சாவும், இல்லைன்னா விபத்துல சத்தா கூட சாவும், அல்லனா சொத்துற வயசாகி சாவும், எப்படியாவது சாவும். அழிய சொல்லுங்க பார்க்கலாம். சில இடத்துல போட்டிருக்காங்க அவர்கள் முதுமையின் நிமித்தமாக மரித்தார் அப்படின்னு போடுறாங்க. அதுக்கு ரீசனே கிடையாது, வயசு வந்தா செத்துருவாங்க. அப்போ இது சாவுக்கு எதுவாகி இது நமக்கு ஒரு சரீரத்தை கத்தர் கொடுக்க போறாரு. சாவு என்பது கிடையவே கிடையாது. சத்தத்தை உயர்த்தலையில சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது கனவீனமாய் விதைக்கப்படும் இந்த சரீரம் என்னத்தானாலும் கனவீனமான சரீரம். அழில சொல்லுங்க பார்க்கலாம். கனவீனம் தான், கேவலம் தான். ஒரு வயசு வந்தா சொட்டத்தலை வந்துருது, முடியெல்லாம் தோல்லாம் சுருங்கிருது, ஒரு மாதிரி ஆயிடுது உடம்பெல்லாம். அழில சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன சரீரம்? கனவீனமான சரீரம். ஆனா எழும்பும் போது கனமான சரீரமா எழும்பும். சத்தமல்லி சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். சத்தத்தை வைத்தலே சொல்லுங்களேன். அது ஆங்கிலத்துல சொல்றாங்க, இது சோலிஸ்டிக் பாடியா, என்ன சோலிலி பாடி, என்ன பாடி? சோலிலி பாடி. எலும்ப போறது என்ன பாடி? ஸ்பிரிச்சுவல் பாடி. அழில சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்ப நீங்க முட்டி போடுங்க அப்படி சொன்னா நீங்க டக்குன்னு முட்டி போட மாட்டீங்க, கொஞ்சம் மனசுல சொல்வீங்க. கிங்ஸ்லி பாஸ்டர் முட்டி போட சொல்றாரு, போடலைன்னா திரும்ப கத்துவாரு, டக்குன்னு போடு அப்படின்னு நீங்க சொல்லி அப்புறம் இந்த உடம்ப அப்புறம் கிரெயின் மாதிரி இறக்கி அப்படி முட்டி போட்டா தான் போடும், இல்லைன்னா போடாது. ஆனா இந்த ஸ்பிரிச்சுவல் பாடின்னு ஒண்ணு இருக்குதுங்க. அந்த பாடி எப்படின்னா, அங்க கமாண்ட் ஸ்பிரிட் வந்தோடனே இம்மிடியட்டா பாடி ரெஸ்பான்ஸ் பண்ணுமா. சத்தமணி சொல்லுங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 1வது அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிங்க பாருங்க. எசேக்கியேல் 1வது அதிகாரம் 19-20 வசனத்தை. ஜீவன்கள் செல்லும் போது அந்த சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடின, அந்த ஜீவன்கள் பூமியிலிருந்து எழும்பும் போது சக்கரங்களும் எழும்பின. ஆவி போக வேண்டும் என்று இருந்த எவ்விடத்துக்கும், ஆவி போக வேண்டும் இருக்கிற எவ்விடத்திற்கும் அவைகள். அழில சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சோல், இந்த ஆத்துமாவை கன்வின்ஸ் பண்ணி தான் இந்த உடம்ப கீழ்ப்படிய பண்ணணுன்ற நிலைமை அப்ப இருக்காது. பரலோகத்துக்கு போன ஸ்பிரிட் சொன்ன உடனே அந்த சரீரம் கீழ்ப்படியும். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? அலையில சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன ஸ்பிரிட்ல இம்மிடியட்டா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ல சத்தமல்லி சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை தேவன் நமக்கு கொடுக்க போகிறார். 49வது வசனத்துல மண்ணான சாயல் விதைக்கப்பட்டு வானவருடைய சாயல், ஹெவன்லி சாயல் நமக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமல்லி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யார் உயிர்த்தெழுதல பங்கு பெறுவாங்கன்னா 1 கொரிந்தியர் 15:23 சொல்லுகிறது, அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. இயேசு உடையவர்கள். யார் இயேசு உடையவங்க சொன்னா கலாத்தியர் 5:24 சொல்லுகிறது, தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறைந்தவர்கள் அவருடையவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அதே மட்டும் எபேசியர் 1:13-14 சொல்லப்பட்டிருக்கு, அவருக்கு சொந்தமானவர்கள் அவர்கள் அவருடையவர்களா இருக்கிறாங்க. யாருன்னா பரிசுத்தாவி என்னும் அச்சாரத்தை பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையில பங்கடைவார்கள். 1 யோவான் 3:9-10 பாவம் செய்யாதவர்கள் உயிர்த்தெழுதல் பங்கு பெறுவார்கள். தன் சகோதரனோடு கூட ஒளியோடு கூட ஐக்கியமாய் சகோதர ஐக்கியத்தை பேணி காக்கிறவர்கள் அவருடைய வருகையில பங்கு பெறுவார்கள். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. 1 யோவான் 3:9-10 வசனங்கள் சொல்லுகிறது. ஆமே சொல்லாமா? அப்ப உயிர்த்தெழுதல யார் பங்கு பெற முடியும்? தங்கள் மாம்சத்தை ஆசை இச்சையும் சிலுவையில் அறைஞ்சவங்க. அடுத்தது எபேசியர் 1:13-14 பரிசுத்தாவி என்னும் முத்திரையை பெற்றவர்கள். 1 யோவான் 3:9-10 பாவத்தை ஜெயித்து வாழ்பவர்கள். அடுத்தது சகோதரோடு கூட சகோதரிகளோடு கூட தேவ பிள்ளைகளோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறவர்கள் அந்த வருகையில பங்கு பெறுவார்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த உயிர்த்தெழுதல் வேணும்? எல்லாரும் எழும்பி நிற்பீங்களா?